are watching indianewstamil.com. ரோட்டரி சங்கம் உலகம் ஒரு 200 நாடுகளுக்கு மேலே ரோட்டரி சங்கங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 12 லட்சம் மெம்பர்ஸுங்க இருக்காங்க. இது 120வது வருஷம் இன்னைக்கு கொண்டாடுறோம். 23ஆம் தேதி பிப்ரவரி 120வது வருஷம் ரோட்டரியோட கொண்டாடுறோம். அப்போ இன்னைக்கு கொண்டாடும் போது ஒரு நல்ல நோக்கத்தோடு இருக்கணுமேன்னு சொல்லிட்டு போதை இல்லா சென்னை உருவாக்குவோம் அப்படின்ட்டு இங்கே காலேஜ் நிறைய நண்பர்களும் குவீன் மேரிஸ் கல்லூரி அவங்க ஒத்துழைப்புனால இங்கே லேடி வெல்லிங்டன் ஸ்கூல்ல இருந்து ஒரு பீஸ் வாக் அப்படின்ட்டு அமைதியாக இங்கேருந்து குவீன் மேரிஸ் காலேஜ் வரைக்கும் நடந்து போகிறோம். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்ஸுங்க அவங்களும் ஒரு அவேர்னஸ், ஒரு ட்ரக்ஸ் இல்லாமல் ஒரு சென்னை உருவாக்கினா நல்லா இருக்கும், எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்குது. அதனால் நம்மளோட டெப்யூட்டி கமிஷனர் டாக்டர் விஜயகுமார் சார் ஐபிஎஸ் அவரும் வந்திருக்கிறாரு. நம்ம குவீன் மேரிஸ் பிரின்சிபல் அவங்க டீச்சர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அது மாதிரி ரோட்டரி மக்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாரும் ஒன்றா இந்த ஒரு நோக்கத்தோடு இருந்தாருன்னா நம்ம கொஞ்ச நாளில் நம்ம உண்மையிலே நம்ம ஒரு நல்ல ஒரு சென்னை இந்த இளைஞர்களுக்கு இந்த போதை அடிமை இல்லாமல் உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இன்றைக்கி நம்ம எல்லாரும் கூடி இருக்கிறோம். கிரேட்டர் சென்னை போலீஸ் பொறுத்தவரை போலீஸ் செலவையில் போதைப் பொருட்கள் இல்லா மாண்புமிகு முதல்வர் சொல்லியிருக்கிறாங்க. போதைப் பொருட்கள் இல்லா தமிழகம் உருவாக்குவதற்கு we partner and collaborate with all agencies, educational institutions, NGOs, civil society organization எல்லாம். அதே போல் குவீன் மேரிஸ் காலேஜில் ரோட்டரி கிளப்பில் இன்றைக்கி ஒரு வாக்கத்தான் நடத்துகிறாங்க. போதைப் பொருட்கள் இல்லா தமிழ்நாடு உருவாக்குவதற்காக அவேர்னஸ் கொடுக்குறாங்க. இப்போ போலீஸ் கொலாபரேட் பண்ணுறோம், பார்ட்னர்ஷிப் பண்ணுறோம் இருக்கிறது. அண்ட் ஒரு போதைப் பொருட்கள் இல்லா சமுதாயம் உருவாக்குவதற்கு எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் உதவிகள்
எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருது. அதோட ஒரு முயற்சி தான் இது. தேங்க்யூ. நான் ராணிமேரி கல்லூரி முதல்வர் முனைவர் உமா மகேஸ்வரி. இன்றைக்கு இளைய சமுதாயத்தினர்கிட்ட மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது போதை பழக்கம்தான். அதை ஒழிக்கிறதுக்காக தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் நிறைய முன்னெடுப்புகளை செஞ்சுட்டு வராங்க. அந்த வகையில் அதற்கு துணை கொடுக்கறது அரசு கல்வி நிறுவனங்களோட கடமை. அந்த வகையில் இன்றைக்கி ரோட்டரி இன்டர்நேஷ்னல் 3234ஓட சேர்ந்து ராணிமேரி கல்லூரி மாணவிகளும் இணைந்து ஒரு அமைதி விழிப்புணர்வு பயணம் விவேகானந்தர் இல்லத்திலிருந்து ராணிமேரி கல்லூரி வரைக்கும் போயிட்டு வரப்போகிறோம். அதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இந்த ஏற்பாடுகள்லாம் செஞ்ச எங்கள் கல்லூரியோட விளையாட்டுத்துறை தலைவர் முனைவர் உமா அவர்களுக்கும், என்எஸ்எஸ் கோஆர்டினேட்டர் ட்ரக் அவேர்னஸ் கோஆர்டினேட்டர் முனைவர் ஈஸ்வரி ரமேஷ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதற்கு எங்களுக்கு உறுதுணையாக இருந்த ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 3234 நிர்வாகிகளுக்கும் ஜாயின்ட் கமிஷனர் திரு விஜயகுமார் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றி. போதையில்லா சென்னையை உருவாக்குவோம் அப்படின்றத முன்ன வச்சு ஒரு மாதமும் ராணிமேரி கல்லூரியில் நாங்கள் ஒரு விழிப்புணர்வு நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த மாதத்திற்குரிய விழிப்புணர்வாக இந்த அமைதி நடைப்பயணம் மேற்கொண்டிருக்கிறோம். இதை மேலும் தொடர்ந்து பல விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை செய்து போதையில்லா சென்னையை உருவாக்குவோம். அது மட்டும் இல்லாமல் கல்லூரி மாணவர்களுக்கிடையே விழிப்புணர்வு சம்பந்தமான போட்டியும் தொடர்ந்து நடைபெற இருக்கின்றது. தொடர்ந்து அரசுக்கு தோள் கொடுப்பதில் மிக பெருமை கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இதயத்தின் மீது உங்கள் கைகளை வைத்து நீங்கள் அனைவரும் போதையில்லா சமுதாயத்தை உருவாக்குவோம் என்ற உறுதிமொழியை நாம் இப்போது ஏற்றுக்கொள்வோம். போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் முழுமையாக அறிவேன். நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன். மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருள்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றுக்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருள்களை தமிழ்நாட்டில் வேறறுக்க அரசுக்கு துணை நிற்போம். மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நல்வாழ்வுக்கும் நான் அர்ப்பணிப்புடன் பங்காற்றுவேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் மாணவர்களுக்கு ஒரு சில வார்த்தைகளை சொல்ல இருக்கிறார். தயவு செய்து அதை கவனமாக கேட்கும்படி, அதை கேட்டு பின்பற்றும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. சோ மாணவர்கள் எல்லாரும் ஒரு 5 நபர்கள் கொண்ட ஒரு வரிசையை அப்படியே பின்பற்றி ஆபீஸ் பேரண்ட்ஸ் அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த இடத்துல கூடியிருக்கிறது வந்து போதை பொருட்கள் இல்லா தமிழ்நாடு, அது சம்பந்தமாக ஒரு அவேர்னஸ் வாக்கத்தான். 120 years ரோட்ராக் கிளப் அவங்க செலிப்ரேட் பண்றாங்க. அவங்க வந்து கொலாபரேட் பண்றாங்க. குயின் மேரிஸ் காலேஜ் ஆஃப் டேக்கன் டெல்லி ஆர்கனைஸ்ட் வாக்கத்தான். கல்லூரிகள் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் பொறுத்தவரை எல்லா கல்லூரிகள்லையும் ஒரு ஆன்டி ட்ரக் கிளப் அப்படின்னு ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. அதே போல குயின் மேரிஸ் கிளப்லையும் ஒரு ஆன்டி ட்ரக் கிளப் இருக்கு. ஒவ்வொரு கல்லூரிகளிலையும் பள்ளிகளிலும் ஒரு 15 to 20 ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ஆன்டி ட்ரக் கிளப்ல ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறாங்க. அந்த காலேஜில் இருக்கிற ஃபேக்கல்டி அதுக்கு கைடு மென்டராக இருக்கிறாங்க. அந்தந்த காவல் நிலையங்களில் உள்ள சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் அதில் ஒரு கன்வீனர் மாதிரியும் ஒரு மென்டார் மாதிரியும் இருக்கிறாங்க. இளைய சமுதாயம் போதைப் பொருட்கள் பக்கம் நெருங்கக்கூடாது என்பதற்காக ஸ்கூல் காலேஜிலிருந்தே அவங்க போதைப் பொருட்களில் இருந்து விலக்கி வைத்து போதைப் பொருட்கள் சம்பந்தமாக யாராவது நண்பர்கள் அவங்களுக்கு தெரிந்தவர்கள் அந்த கல்லூரிகளிலேயோ அவங்களோட சோசியல் சர்க்கிளில் இருந்தாலும் அவங்க போதைப் பொருட்கள் வெளியே கொண்டு வருவதற்கான நடவடிக்கையாக ஒவ்வொரு ஸ்கூல் காலேஜஸ்ல தமிழ்நாடு பொறுத்தவரை மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் போதைப் பொருட்கள் இல்லா தமிழ்நாடு என்ற ஸ்லோகன் கொடுத்திருக்கிறார்.
இதில் காவல்துறை முழு முயற்சியில் செயல்படுகிறது. சென்னை மாநகர காவல் ஆணையர் அவர்கள் கண்டினியூஸாக இதற்கான நடவடிக்கைகள் நாட் ஓன்லி ஃப்ரம் த போலீஸ் யார் யாரோட கொலாபரேட் பண்ண முடியும், பார்ட்னர்ஷிப் பண்ண முடியும், இந்த மாதிரி எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன், சிவில் சொசைட்டி அண்ட் அதர் NGOs எல்லாருமே பார்ட்னர்ஷிப் பண்ணி முழுவதுமாக தமிழ்நாடு போதைப் பொருட்கள் எல்லா சமுதாய அமைப்பதற்காக பண்ணணும். அதோட ஒரு முயற்சி, பல முயற்சிகள், ஒரு முயற்சி அந்த வாக்கத்தான். இந்த ஸ்டூடெண்ட்ஸு இந்த வாக்கத்தான் பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் பின்னாடி வந்து சரியான அடி தலைவர் போதைப் பொருட்கள் விலக்கி நெக்ஸ்ட் இவங்க இவங்களோட பியர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் அவங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது போதைப் பொருட்கள் பயன்பாடு இருந்தால் அவர்களிடமிருந்து அந்த போதைப் பொருட்களிலிருந்து அவர்களே விடுவித்து நல்வழிப்படுத்துவதற்கு இவங்களும் அரசுக்கு துணையாக இருப்பார்கள். இந்த முக்கியமான ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு நிகழ்வில் பங்கேற்பது மிகுந்த மகிழ்ச்சி. Inviting you to join office parents of the Rotary Club for inviting. I think now we can start the walkathon. Thank you very much. You are watching IndiaNewsTamil.com.